நமக்கு நீராறும் கடலுடுத்துக்கு தான்ப்பா அர்த்தம் தெரியாது, மற்ற எல்லாத்துக்கும் நமக்கு அர்த்தம் தெரியும். அதுக்கு மட்டும் நமக்கு தெரியவே தெரியாது. தெரியுமா? எல்லாரும் சொல்ல நீராறும் கடல் உடுத்த நிலமடைந்த கீழொழுகும் சீராறும் வதனம் என திகழ்வது அப்படின்னா என்ன? ஏயா 30 வருஷமா பாடுறோம். என்ன சிரிக்கிறீங்க? தெரியுமா தெரியாதா? முக்கா கிணறு தாண்டிங்க, தப்பிச்சிருங்க. நீர் நிறைந்த ஆறை கொண்டிருக்கக்கூடிய கடல் என்கின்ற நீர்ப்பரப்பை ஆடையாக உடுத்தி இருக்கிறாள் நிலப்பெண். அந்த நிலப்பெண்ணுக்கு முகமாக அழகிய முகமாக திகழ்வது இந்திய திருநாடு. அந்த இந்திய திருநாட்டினுடைய அவளுடைய நெற்றி பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் தென்னிந்தியா. அவள் வைத்திருக்கக்கூடிய பொட்டு திராவிடம், அதிலிருந்து வரக்கூடிய வாசனை தமிழ். நீராறும் கடல் உடுத்த நிலமடைந்தைக்கு சீராறும் வதனம் என திகழ் பரத கண்டம். அதில் விளக்கமா ஒரு விஷயத்தை ருசிச்சு படிச்சா எவ்வளவு சுகமா இருக்கு. எங்க எஸ்ஐடி காலேஜ்ல கோமதி ஸ்ரீனிவாசன் ஒரு டீச்சர் தான். ஃபெயில் ஆக விட மாட்டாங்க குழந்தைகளை, ஃபெயில் மார்க்கே போடக்கூடாது. அவங்கள கூட்டிட்டு போய் இப்போ கவுன்சில்ல உட்கார வைக்கணும். 3ஆம் கிளாஸ்க்கும் 5ஆம் கிளாஸ்க்கும் 8ஆம் கிளாஸ்க்கும் இப்படி சொல்றாங்க மேடம். செத்து போயிட்டாங்க. இல்ல, ஒரு நாள் நான் பேப்பர் திருத்தி 0 போட்டு வச்சிருக்கிறேன். என்னை கூப்பிட்டாங்க, சுல்தானா இங்க வா. என்னது இது? அந்த பொண்ணு எழுதல மிஸ். எவ்வளவுக்கு மார்க்கு? 10. என்ன கேள்வி? பரணி. ஏன் மார்க் போடல? எழுதல. இல்ல ஏதோ எழுதி வச்சிருக்காள, அது குறவஞ்சி, 5 மார்க் போடு. ஏன்? பரணி தான் படிக்கல, குறவஞ்சி படிச்சிருக்கல. இதாங்க நம்ம தேசத்து டீச்சிங், இதாங்க நம்ம வாத்தியாரு. அதனாலதான் உருப்பட்டு நிக்கிறோம் இங்க வந்து. அதான் பெரியாரு, அதான் பெரியார். வா வா வா, பரவாயில்ல பேசு. பேச தெரியாது பரவாயில்ல, பேச தெரியாதுன்னு சொல்ல தெரியாதுல, பேசு. இதுதான் பெரியார். ஏன் பெரியார் நாங்க தூக்கி பிடிக்கிறோம்? எதுக்கு? இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு இல்ல என்னைக்குமே சொல்றேன், தந்தை பெரியார் என்ற ஒரு மனிதர் இல்லை என்றால் நான்லாம் சுந்தரவள்ளியெல்லாம் இங்க உட்கார முடியுமா? நிக்க முடியுமா? வர முடியுமா? பேசிட முடியுமா? பேச முடியுமா? பேச முடியும்? முடியாதுங்க, அனுப்பியிருக்க மாட்டாங்கங்க. அவங்களுக்கு பெரியார் பிடிக்குங்கிறதா குரல் கொடுக்குறாங்க.